டாக்டர் திவாகர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி இன்னும் மீடியா வெளிச்சம் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒன்று. ஏன்னா அவர் தமிழ் சினிமா பற்றி ரொம்ப குறைவான தரக்குறைவான சில கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏன் மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு மீடியா வெளிச்சம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அவரை பற்றிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசுனதே கிடையாது. பல பேர் கேட்கும்போது கூட அட என்னங்க அவரை பற்றி பேசிட்டு நம்ம கடந்து போயிருக்கோம். ஆனால் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. என்னன்னா பிக் பாஸ்ல வந்துட்டார் அவரு. அப்போ கட்டாயமாக அவருடைய உள்ள செயல்பாடுகள் என்னங்கிறத எல்லாரும் பேசுகிற மாதிரி நம்மளும் சில வார்த்தைகள் பேசி கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவர் கிறுக்கணன்னே கிடையாது. ஆக்சுவலாக அவர் வந்து இந்த சமூகத்தில் பல பேர் தன்னை புத்திசாலிகளாக காட்டிக்கொள்ளணும்னு நினைக்கும் பொழுது தன்னை கிறுக்கனாக காமிக்கணும்னே வந்தவர் அவர். ஆக்சுவலாக புத்திசாலி அவர். ஒன்றும் இல்லை, என்னுடைய நண்பர் ஒரு யூடியூபர் அவரை முதன்முறையாக பேட்டி எடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் இந்த மூளையினுடைய செயல்பாடுகள், உடலினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ரொம்ப சயின்டிஃபிக்காக பேசியிருக்காரு அவர். அது வந்து அதை அவர் பேட்டியில் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு யாருக்கோ ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக அவருடைய தொழிலை பற்றி அவர் பேசும் பொழுது இவ்வளவு அறிவோட ஒருத்தர் பேசுகிறாரு, இவரை நம்ம பேட்டி எடுக்கணும்னு போய் தான் முதல் பேட்டி அவர் போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பேட்டி வந்த பிறகு அவர் கூப்பிட்டு சொன்னாராம், சார் அதில் நீங்கள் என்ன என்கிட்ட கேள்வி கேட்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் கேட்டீங்க, நான் வந்து மூளை குறித்து பேசுனது, இந்த உடலில் இருக்கிற பாகங்கள் குறித்து பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, அந்த கேள்வியை தூக்கிடுங்க. ஏன்னா சமூகம் என்னை ஒரு கிறுக்கனா பார்த்துட்டு இருக்கு, கிறுக்கனாவே பார்க்கட்டும், அதுதான் எனக்கு வேணும். என்னை புத்திசாலிங்கிற விஷயத்தை நான் எங்கேயுமே அடையாளப்படுத்த மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த போர்ஷனை அவர் நறுக்கி இருக்கிறார் நண்பர். எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே கிறுக்கிறவர்களுக்கு தான் மரியாதைன்னு தெரிஞ்சு அந்த வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கிறார். அதனால் வந்து அங்கே அவருடைய பர்ஃபார்மன்ஸு ஒருவேளை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்கலாம், அல்லது எல்லாரும் சேர்ந்து இரிட்டேட் ஆகி அவர் வெளியில் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் அவருடைய கோல் வந்து உலகம் முழுக்க நம்மளை தெரியணும். அது தெரிஞ்சிருச்சு இல்லை.